வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலா இப்போ நம்ம பொருட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் இடையில சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால என்னால் கண்டினியூஸா எபிசோட கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் பொருட்டோ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை முடிக்காம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா முடிச்சிடறேன். பட் இருந்தாலும் எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுது. ஸோ பொருட்டோல அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நருட்டோ ஷிப்புடனை பொறுத்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் தேவைப்பட்டுச்சு, எல்லாத்தையும் அப்லோட் பண்ணோம். அண்ட் ஃபில்லர்ஸ் தவிர மத்த எல்லாத்தையுமே நல்லா தான் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணோம். பட் பொருட்டோ பொறுத்த அளவுக்கு அவ்வளவு சீக்வன்ஸ்லாம் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்குலாம் இல்ல. சில சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, சில சீக்வன்ஸ் பாக்குற அளவுக்கு இருக்கு, சில சீக்வன்ஸ் ஃபைட்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கு. பட் எல்லாமே அப்படி இல்ல. சோ அதுக்காக இம்பார்ட்டன்டான சீக்வன்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்ல போறோம். அண்ட் ஃபில்லர்ஸையும் சேர்த்து தான் சொல்ல போறோம். ஃபில்லர்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ண போறது இல்ல, ஃபில்லர்ஸையும் சேர்த்து தான். பட் இம்பார்ட்டன்டான சீக்வன்ஸை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ அதனால எபிசோடு நம்ம வேகமா போற மாதிரி தெரியும். உங்களுக்கு எபிசோட் பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும், பொருட்டோவை முடிச்ச ஒரு ஃபீலிங் கிடைக்கும். சோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோ லெவல்ல எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் மேல வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல லார்டு கூ தான் காட்டுவானுங்க. ஆக்சுவலா அந்த ஹார்ட்டை பொறுத்தனக்கு அப்புறம் அவருக்கு நிறையவே சக்தி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எதுக்கு எங்களுக்கு துரோகம் பண்ண, எதுக்காக இந்த மாதிரி ஹியூமன்ஸுக்கு சப்போர்ட் பண்ற, ஒன்ன மாதிரி இருக்க ஆட்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டற அப்படிங்கிற மாதிரி லார்டு கூ சொல்லிட்டு இருப்பானா. அப்ப நம்ம பொருட்டோ என்ட்ரி கொடுப்போம். ஆக்சுவலா ஒன்ன மாதிரி கேவலமான ஆள் கிடையாதுடா மிட்சுகி, அவன் உண்மையிலே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம பொருட்டோ சொல்லிட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு ஊரை விட்டு வந்தானா, அதாவது அவங்கள மாதிரி ஆட்களை பார்த்தோன்னே எதுக்கு ஊரை விட்டு வரான், நம்மலாம் ஒரே இனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஊரை விட்டே வந்தான் அப்படிங்கறத லார்டு கூ சொல்ல பொருட்டோ ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். டேய் உண்மையாலடா அப்படிங்கிற மாதிரி மிட்சு பத்தி கேட்க அவன் தலை தொங்கி போயிடுறான். அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ பாஞ்சு அட்டாக் பண்ண போவானா. திடீர்னு பார்த்தா அவன் அட்டாமிக் டிஸ்மண்டில் ஜுட்ஸோ ரெடி பண்ணிட்டு இருப்பான். அந்த அதே சமயத்துல மிட்சுகி நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேஜ் மோடுக்கு போயிருவான். அதனால அந்த கல் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு சிக்குமாரு தான் காட்டிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா நருட்டோ லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு அனுப்புறதுக்காக ஃபீடர் லார்ட் கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு இருப்பான். எவனுமே தர மாட்டான். பட் இவன் கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருப்பான். இதை எல்லாத்தையுமே வசாபி அவங்க டீம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் டெங்கி சொல்றது நம்மளும் போய் கண்டிப்பா போய் காப்பாத்தணும், பொருட்டோ சாரதாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு ஈவாபே முட்டாள்தனமா எந்த ஒரு டிசிஷன் எடுக்காத, இந்த மாதிரி நம்ம ஊரை விட்டு வெளியே போனோம்னா நம்மள கெனின் பதவியில இருந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படியோ பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. சோ அதுக்காக நருட்டோவும் கிளம்பிட்டான். போறப்ப அந்த டீம் 5 டீம் 15 நாங்களும் வரோம் அப்படிங்கிற மாதிரி நின்னுகிட்டு இருப்பானுங்க. நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பா காப்பாத்துவோம், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்ல, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸாடா அப்படிங்கிற மாதிரி நருட்டோவே மிரண்டு போயிருவான். அதுக்கப்புறம் நருட்டோவும் கிளம்பிடுவான். அண்ட் நாங்களும் போறோம் அப்படிங்கிற மாதிரி டீம் 5 டீம் 15 வெயிட் பண்ண சிக்குமாரு நான் யாரையுமே பார்க்கவே இல்ல, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அந்த டீம் 5 டீம் 15 கிளம்பிடுவானுங்க. கட் பண்ணிட்டு மிட்சுகியோட ஃபைட்டை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த எட்டமே தர்ற மட்டம் ஆகி கிடக்கும். என்னன்னு பார்த்தா லார்டுக்கும் மிட்சுகிக்கும் ஒரு செம்ம ஃபைட் போயிட்டு இருக்கும். அதே சமயத்துல நம்ம ஒனோக்கியும் சேக்கியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா செக்கி சொல்றது என்னன்னா, நீ ஒனோக்கியை கூப்பிட்டு கிளம்பிடுறா பொருட்டோ, நான் பாத்துக்கிறேன், என்னோட பவர் அந்த இடத்துல நான் பயன்படுத்த போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சடனா பார்த்தா லார்டுக்கோ காட்டுறாங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட இருக்க பவர்ஸை பாக்குறதுக்கு உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு, உன்னோட பாடி மட்டும் கிடைச்சுனா இந்த மாதிரி பல பேர்த்த உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் நான் வாய்ப்பே விட மாட்டேங்கிற மாதிரி மிட்சுகி பாஞ்சு போய் செம்ம அட்டாக் கொடுத்துட்டு இருப்பான். அண்ட் சடனா பார்த்தா நம்ம லார்டுக்கோ வாய்க்குள்ள இருந்து ஒரு கோலத்தை இறக்கி எப்படியும் மிட்சுகியை சாச்சிடுறான். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க எதையும் நான் உடைக்க மாட்டேன், பட் இருந்தாலும் உன்னோட பவர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஜுட்சு போட போவான். டக்குன்னு பார்த்தா நிறுத்துன்னு ஒரு சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா ஒனோக்கி அந்த இடத்துல வந்திருப்பாரு. இப்ப லார்டுக்கோ சொல்றதுன்னா, ஆக்சுவலா இந்த ஸ்டேட்டுக்கு வந்தது காரணமே நீங்க தான், நீங்க என்ன வெசலா கட்டுப்படுங்க, அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு எனக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி லார்டுக்கோ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சடனா பார்த்தா ஒனோக்கி மேல அட்டாக் ட்ரை பண்ணுவான். பட் இருந்தாலும் பொருட்டோ எப்படியே காப்பாத்திடுவான். ஒனோக்கி இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா லார்டுக்கோ அட்டாமிக் டிஸ்மாண்டில் ஜுட்சு போடுறதுக்காக ரெடியா இருப்பான். இப்ப சாரதா சொல்றது என்னன்னா, மிட்சுகி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, நீ தயவு செஞ்சு நவுந்துராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த அட்டாமிக் டிஸ்மாண்டில் ஜுட்சு ரிலீஸ் பண்றான். கடைசியில பார்த்தா அங்க ஒரு பாதை மாதிரி உருவாகி நம்ம ஆட்களா தண்ணிக்குள்ள விழுந்துட்டானுங்க. அப்ப ஒனோக்கி இதுக்கு முன்னாடி இந்த சிச்சுகாகே கூட ஒரு மொமெண்ட் நடந்திருக்கும், அதை பத்தி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா ஒரு கல்லை ஷேப் பண்ணிட்டு இருப்பாரு, அது கரெக்டாவே வராது. அப்பதான் சிச்சுகாகே சொல்லுவாரு, உண்மையிலே நம்ம ஊர்ல ஒரு கல்லு மேலதான் ஒரு நம்பிக்கையே இருக்கு, அந்த கல்லு தான் நம்ம ஊரோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை தூக்கி போட்டுருவாரு. எதுக்காக அந்த கல்லை தூக்கி போட்டீங்கன்னு கேட்க ஒரு இன்னொரு கல்ல அந்த இடத்துல வைப்பாரு. அப்ப அந்த சிச்சுகாகே சொல்றது என்னன்னா, ஆக்சுவலா எந்த கல்லா இருந்தாலும் சரி உன் மனசு கிளியரா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அண்ட் சடனா பார்த்தா நம்ம ஒனோக்கி மயங்கி இருப்பாரு. அண்ட் சாரா எழுப்ப ட்ரை பண்ணா நம்ம ஒனோக்கி எந்திரிச்சவரு. ஆக்சுவலா என்ன மாதிரி இடம் அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்க, நான் சின்ன வயசுல இங்கதான் கல்லெல்லாம் பாலிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒனோக்கி சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் பொருட்டோ மிட்சுகி கிட்ட மன்னிப்பு கேட்பான். நான் ஆரம்பத்துல இருந்தே உன்னோட விஷயத்துல
வந்து எதுவுமே நான் தடையில்லாம விட்டுட்டேன். நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்துகிட்டு ஒரு நல்ல விஷயமா ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட நான் பேசாம விட்டுட்டேன். பட் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். ஆரம்பத்துல இருந்து உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நான் முக்கியமா கொடுக்கணுங்கிற மாதிரி ஹெட் பேண்டை தூக்கி கொடுப்பான். நம்ம மிட்சுக்கியும் ஹெட் பேண்டை கட்டிக்கிட்டு வாடா போய் லார்டுக்கோட கதையை முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்ப மிட்சுக்கி சொல்றதுன்னா நான் லார்டுக்கோவை பாத்துக்கிறேன், பொருட்டோ அண்ட் சாரதா நீங்க 2 பேரும் உனக்கே வந்து காப்பாத்தி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம பொருட்டோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா நானும் கூட தான் இருப்பேன், நான் அவனை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஆனா அதே விஷயத்தை தான் மிட்சுக்கி சொல்லுவான். ஆக்சுவலா பொருட்டோ நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் செத்தாலும் என்னோட க்ளோன் வந்து லேப்ல இருக்கு, அது மூலமா நான் வந்து உயிர் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிட்சுக்கி சொல்லிட்டு இருக்க. எனக்கு அந்த ஒரு க்ளோன்ஸ்லாம் தேவைப்படல, உண்மையான வில் உனக்குள்ளதான் இருக்கு, நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் லார்டுக்கோவுக்கும் டீம் செவனுக்கும் சமத்தியான ஒரு ஃபைட் நடக்கும். ஃபைட்ல வந்து இடையில உனோக்கி வந்துட்டு நான் வந்து பல உயிர்களை வந்து காப்பாத்த நினைச்சேன், பட் இந்த இடத்துல நான் வந்து அந்த பல உயிர்களை காவு வாங்க விரும்பல, நானே காப்பாத்த போறேன் அப்படி மாதிரி வந்து உனோக்கி களத்துல இறங்குவார். இருக்கிற எல்லா சக்கரமும் சேர்த்து போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா லார்டுக்கும் சின்ன பின்னமா மாறுறான். அண்ட் செக்கியும் தேடி வந்துகிட்டே இருப்பான். லார்ட் தேர்ட் எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு கரெக்டா வருவான். அப்ப நம்ம உனோக்கி வந்து மிட்சுக்கியை பார்த்து இப்பயாவது உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டியாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அட்வைஸும் கொடுக்குறாரு. ஆக்சுவலா எப்பவுமே உங்க வில்ல மட்டும் கை விட்டுறாதீங்க, எப்பவுமே வந்துகிட்டு நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லயே போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அதையும் தாண்டி ஹிடன் லீஃப்ல இருக்க டம்ப்ளிங்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது அப்படிங்கிறப்ப நாங்க உங்களை கண்டிப்பா கூட்டு போவோங்கிற மாதிரி தான் பொருட்டோ சார் தான் சொல்லுவாங்க. பட் நான் இந்த இடத்துல சாக போறேன், என்னோட கடைசி நொடி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு was eat the dumplings from the leaf. Sure, you still can. I wonder if that's true, since I'm an old man whose days are numbered. அப்படியே உனோக்கியை காட்டுவாங்க. கடைசியில பார்த்தா அவர் செத்தே முடிச்சிருவாருங்க. அண்ட் அது அப்படியே செத்து அப்படியே அந்த இடமே வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஃபீலிங் கொடுக்கும். அண்ட் பார்த்தா வந்து சுச்சுகாகே அண்ட் ஹொக்காகே எல்லாருமே அந்த இடத்துல வந்துருவாங்க. Hey Mitsuki, I'm glad you came back. Look, it's your welcoming party. Huh? Boruto! We came to save you! You're late, you guys. Hey, Mitsuki is with them too! All together! Thanks so much, all of you. மக்கள் எல்லாத்தையுமே வந்து இப்ப ட்ரெயின்ல அமுச்சு விட்டுட்டு இருப்பானுங்க. ஆனா இப்ப பொருட்டோ மட்டும் ரொம்ப சோகமா இருப்பான். என்னன்னு கேட்டா ஒனோக்கியோட கடைசி இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு, பட் நம்ம பொருட்டோவால் அட்டன் பண்ண முடியல. ஆனா இப்ப சாரதா தான் சொல்லுவா, டே ஆக்சுவலா வந்துகிட்டு 5 காகேஸுமே அந்த ஃபர்னரல் அட்டன் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப அந்த செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கும், அதனாலதான் நம்மள எல்லாத்தையும் அமுச்சு வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லிட்டு இருப்பான். ஈனோஜின்னு ரொம்ப வருத்தத்துல இருப்பான், ஏன்னா ஹக்குன் இறந்து போயிருச்சு. சோ அதனால வந்து அவனுமே ரொம்ப சோகத்துல தான் இருப்பான். கட் பண்ணிட்டு ஒனோக்கியோட ஃபர்னரல் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்துகிட்டு எல்லாருமே கேதர் ஆகி தான் இருப்பாங்க. ஆக்சுவலா இப்படி வந்து ஒனோ சாவாரு யாருமே நினைச்சு பார்க்கல. ஆனா அக்கச்சுச்சி சொல்றது என்னன்னா நம்ம மட்டும் ஆரம்பத்துல இருந்தே வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தா கண்டிப்பா நடந்திருக்க சேனல் அப்படி மாதிரி அவரோட ஃபீலிங் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அதே மாதிரி அக்கச்சுச்சி வந்து அழுக ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நருட்டோ சொல்றதுனா நீங்க வந்து அழுகலாம் தேவையில்ல, ஏன்னா அவர் உண்மையாலே ஒரு பாடத்தை புகுத்திட்டு தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். பின்னாடி திரும்பி பார்த்தா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம பொருட்டோ வீட்டுக்கு போறான். போனோட ஹீமா வருதான் அழுதுகிட்டே அண்ணே வந்துட்டான்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. அண்ட் ஹினாட்டா ஃபர்ஸ்ட் கோவமாவா, பட் இருந்தாலும் திரும்பி வந்துட்டேங்கிற மாதிரி அவளுமே சந்தோஷமா இருப்பா. அண்ட் கட் பண்ணிட்டு சாரதாவை காட்டுறாங்க. அவளுமே வீட்டுக்கு போறப்ப சாக்குரா ஃபர்ஸ்ட் வந்து கோவமா இருப்பா, பட் இருந்தாலும் வந்துகிட்டு நீ திரும்பி வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து கட்டி பிடிக்க அண்ட் சாரதா வந்து அழுக ஆரம்பிச்சிருவா. கட் பண்ணிட்டு சாயன் சிக்கமாரு தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா மிட்சுக்கியை வந்துட்டு ஒரு தனியான ஒரு அறையில தான் அடைச்சு வச்சிருக்காங்க. சோ எதுக்கு அப்படின்னு பார்த்தா சில இன்ஃபர்மேஷன்ல கேதர் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்களாம். பட் இருந்தாலும் மிட்சுக்கியை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவான் சிக்கமாரு, ஏன்னா பேர் அழிவுல இருந்து அவன் தான் இப்ப காப்பாத்தி இருக்கான். ஆனா அடுத்த நாள் வந்து பொருட்டோ சாரதாவை கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து கெனின் படத்தை நாங்க புடுங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சிக்கமாரு சொல்லுவான். பட் நம்ம பொருட்டோ மிட்சுக்கியை பத்தி தான் கவலைப்படுவான், நீங்க மிட்சுக்கியை வந்து விடுங்க அப்படி மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்போம். நம்ம நருட்டோவும் ஹெட்பாண்ட கழட்டி வைக்க சொல்றான். அண்ட் கொஞ்சம் சோகத்தோட 2 பேர் கழட்டி வச்சுட்டு கிளம்புறாங்க. கட் பண்ணிட்டு மிட்சுக்கியை காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துகிட்டு சாய் விசாரணையில மீட் பண்ணிட்டு இருப்பான். நீ உண்மையாலே வந்துகிட்டு வில்லேஜுக்கு வந்து இந்த மாதிரி நல்லது செய்யணும் தான் போனியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவான் மிட்சுக்கி. ஆனா அதே சமயத்துல சாரதாவை காட்டுறாங்க. அவர் ரொம்ப சோகமா சொல்லுவா, இந்த மாதிரி இனிமேல் டீம் செவனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம பொருட்டோ வந்து இதனால ஒண்ணும் இல்ல, நம்ம அடித்தளத்துல இருந்து ஆரம்பிப்போம், நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப சாரதா சொல்றது என்னன்னா, டேய் பொருட்டோ உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, ஆக்சுவலா முக்கிய
இனிமேல் இந்த ஊர்லயே வச்சுக்க மாட்டாங்க, அவன் சொந்த ஊருக்கே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சாரதா சொல்லுவா. அதுக்கப்புறம் சோகமான பொருட்டோ வந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா பொருட்டோ போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மனசை வந்து அப்படியே கொஞ்சம் ஆறுதல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்படியே வந்து நம்ம பொருட்டோ கண்ணை மூட டக்குன்னு பார்த்தா காரகா இருக்க இடத்துக்கு போயிருவான். அதாவது மனசு கூட பேச ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா காரகா போறேன்னு சொல்லும், அதாவது நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம லீஃப் வில்லேஜுக்கு திரும்பி வரதுக்கு தான் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி என் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி காரகா சொல்லும். ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருட்டோ கேட்பான். ஆக்சுவலா வந்து நீ வந்து இப்ப கூட வந்து ரொம்ப தயங்கிட்டே தான் இருக்க, நீ போய் மிட்சுகி கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி தான் காரகா சொல்லும். நான் இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் காரகா சொல்லும். ரொம்ப நன்றி, நான் கூட கொஞ்ச நாள் தான் இருந்தேன், பட் இருந்தாலும் நான் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறப்ப சரி குட் பை அப்படிங்கிற மாதிரி காரகா கிளம்ப டக்குன்னு பார்த்தா சாரதா வந்து பொருட்டோவை எழுப்ப ஆரம்பிச்சிருவா. என்னன்னு கேட்டா மிட்சுகி வந்து எல்லா மட்டும் சொல்லி முடிச்சிட்டானா, வாடா போலாங்கிற மாதிரி சாரதா வந்து பிடிச்சிட்டு இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறதுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா மிட்சுகி வந்து கிளம்பிட்டான், முக்கியமான வேலை பண்ண போறதா சொல்லிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அங்க செக்யூரிட்டி கார்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இது முக்கியமான வேலையா, ஊரை விட்டு போயிருவானா அப்படிங்கிற மாதிரி பொருட்டோன் சாரதா வந்து போய் வெறி கொண்டு தேட ஆரம்பிப்பாங்க. கட் பண்ணிட்டு மிட்சுகியை காட்டுவாங்க. ஆக்சுவலா வந்துகிட்டு இந்த சக்கையா அப்படிங்கிற ஒருத்தன் செத்துருப்பான்ல, அவனுக்கு வந்துகிட்டு ஃபைனல் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் என்னோட சொந்த ஊருக்கே போறேன், அங்க போயிட்டு உன்னை நான் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சடனா பார்த்தா பொருட்டோ அங்க வருவான். அப்ப மிட்சுகி வந்து மன்னிப்பு கேட்கறான். ஆக்சுவலா வந்து என் சுயநலத்துக்காக தான் எல்லாம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நீ கோவப்பட்டாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தான் மிட்சுகி சொல்லிட்டு இருப்பான். அப்ப பொருட்டோ சொல்றதுன்னா, நீ வந்து உனக்கு சொன்னதை நினைச்சு பாரு, அவர் என்ன சொன்னாரு பாரு. ஆனா அதையும் தாண்டி நம்ம வந்து ரொம்ப வந்து இதுக்கு முன்னாடி க்ளோஸா இல்ல, ஏன்னா உன்னை பத்தி நான் வந்து பெருசா கண்டுக்கல, பட் நான் இப்ப உன்னை பத்தி நான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருட்டோ சொல்ல மிட்சுகி ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த இடத்துல வந்து டீம் 7 வந்து திரும்ப ஃபார்ம் ஆயிக்கிறாங்க. அண்ட் நம்மளோட கெனின் படத்தை தூக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் கட் பண்ணிட்டு ஒரோச்சிமாருவை காட்டுறாங்க. இப்ப வந்து அவன் சின்ன குழந்தை இருந்தான், கொஞ்சம் கொஞ்சமா அடல்ட்டா மாறிட்டு இருக்கான். புது புது ஆட்களை மீட் பண்றப்ப அவனுக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரோச்சிமாரு பெரிய மிட்சுகியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஒரோச்சிமாரு ஒரு மேட்டரை சொல்லுவான். ஆக்சுவலா டாக்டர் ஒருத்தன் தான் வந்து லார்டுக்கு உருவாக்கி இருப்பான்ல, அவனோட பாடியை கண்டுபிடிக்க முடியலையா, இது என்ன மேட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து சஸ்பீசியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரோச்சிமாரு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல பொருட்டோ சாரதா மிட்சுகி 3 பேர் நடந்து போயிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து லார்ட் வந்து இறந்து போயிட்டாரு, லார்டு ஒனோக்கி இந்த மாதிரி ஒரு ஃபைட்ல இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம பொருட்டோ ரொம்ப சோகமாயிருவான். அப்ப வந்து ஆத்தோரமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கல்லை பார்ப்பான். அந்த கல்லு மினுக்கும். அதை எடுத்தோடனே வந்து அந்த மனசுக்கெல்லாம் இருக்காது, உடனே வந்து தாரத்தாரே அழுக ஆரம்பிச்சிடும். ஒனோக்கிக்குள்ள அந்த இருந்த எல்லா மொமெண்ட்ஸையும் இந்த இடத்துல நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல கொனோஹமாரு வந்து நருட்டோ கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருப்பான். திரும்ப டீம் 7 கொடுங்க, அவங்களோட கெனின் படத்தை திரும்ப கொடுங்கங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நருட்டோ இல்லன்னு சொல்லிடுவான். அண்ட் சடனா பார்த்தா ஸ்ட்சுகாகே வந்து எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்காம வருவாங்க. இந்த மாதிரி வந்து வந்தோடனே வந்து சாரி கேட்பாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. அண்ட் நருட்டோலாம் வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்க, எந்திரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா வந்து உங்களோட கெனின் இல்லன்னா கண்டிப்பா எங்க ஊர் தரமட்டமா இருக்கும், உங்க கெனின் வந்து உண்மையாலே வேற லெவல்ல இருக்காங்க, ஆரம்ப காலத்துக்கட்டத்துல இருந்தே அந்த வில் ஆஃப் ஃபயர் அப்படிங்கறத அந்த கெனின் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்சுகாகே கிளம்பி அண்ட் சிக்கமாரு நருட்டோ ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. அதுக்கப்புறம் நருட்டோ டிக்ளேர் பண்ணிடுவான், அவங்களோட கெனின் படத்தை திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதே சமயத்துல நம்ம ஆட்களுக்கு வந்து ஹெட்பேண்ட் எல்லாம் வந்து கையில தூக்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு மிஷனும் வந்திருக்கு போல இருக்குது, அதை நம்ம ஆட்கள்ல பண்ண போறாங்க. அதுக்கு நம்ம மிட்சுகி வந்து நான் எப்பவுமே ஒன்ன ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்பா. பொருட்டோ நான் ஒன்ன ப்ரொடெக்ட் பண்ணுவேங்க, சாரதா வந்து நான் எப்பவுமே களத்துல இறங்கி சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணிட்டு மிட்சுகியோட வீட்டை காட்டுறாங்க. முதல்ல பொருட்டோவோட ஒரே ஒரு போட்டோ மட்டும் இருக்கும். இப்ப பார்த்தா மொத்த ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ இருக்கும்.